வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் நம்மை பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை எப்படி சொல்லியிருக்கு, ஒவ்வொரு நாளும் அதை நம்முடைய அடித்தளத்தில் ஆழமாய் பதித்து, ஆண்டவரே இந்த நாளில் பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை என்ன செய்வீங்க, எனக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அந்த வார்த்தைகளின் ஒரு உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை, அது வெறுமனே திரும்புவதில்லை. நீங்கள் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அதனால் எனக்கு நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறத நல்ல ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாத வாக்குத்தத்த வசனம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது மனுஷரால் கூடாதது தான். நல்லா சொல்லணும். இன்னைக்கு இருக்கிற நான் ஃபேஸ் பண்ணுகிற ஆண்டவரே இந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸு, இந்த கடினமான சூழ்நிலைமைகள், கஷ்டப்பாதைகள், இது மனுஷரால் கூடாதது தான்ப்பா. ஆனால் தேவனால் இது கூடுங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆமே, உம்மால் மட்டும் கூடும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஆல்ரெடி இந்த வருஷம் துவங்கும் போது இப்படி வாக்கு கொடுத்துட்டீங்க, பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்கள். அடுத்தாக்கில் இந்த மாதம் ஆண்டவர் சொல்கிறாரு, இது மனுஷரால் கூடாதது தான், ஆனால் இது என்ன செய்யும், தேவனால் எல்லாம் கூடும். ஆமே, தேவனால் எல்லாம் கூடும். அதனால் இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அந்த வார்த்தைகளை மனதிலே பதித்து, ஆண்டவர் என் வாழ்க்கையில் அந்த கூடாத காரியங்களை இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே கூடும்படி செய்யணும். பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்தே ஆகணும். கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை துணை, எதிர்பார்க்கிற பொருளாதார ஆசீர்வாதங்கள், எதிர்கால காரியங்கள், பிள்ளைகள் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆமேன், ஊழியத்திலும் சில நன்மைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். செய்யப்படாத அதிசயங்களை ஆமேன், மனுஷரால் கூடாதது தான் தேவனால் கூடும் என்று அந்த வார்த்தைகளின் வல்லமையை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் விளங்க பண்ணுவாராக. ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்து ஒரு காரியத்தை ரிப்பீட்டடாக சொல்கிறேன். தேவ சத்தம் கேட்கிற தேவ மனிதன், தேவ பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதல், இந்த மூணும் ஒருங்கே ஒரு நபருடைய வாழ்க்கையிலே அமையுமானால் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையிலே நிறைவேறும். தேவனாலே எல்லாம் ஆகும், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். ஆமேன். என் இஷ்டம் போல் இருப்பேன், நான் இஷ்டம் போல் போவேன் வருவேன். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நிறைய வாக்குத்தத்தங்கள் கண்டிஷனல் பிளெஸ்ஸிங்ஸாக தான் இருக்குது. ஆமேன். அதனால் போன வாரம் பார்த்தோம் கற்பனைகளை, பிரமாணங்களை. அதுலேயும் போன வாரம் பார்க்கும் பொழுதும் கீழ்ப்படிதலை தான் முதல்ல பார்த்தோம். ஆமேன். அப்படிலாம் நம்ம செய்யும் பொழுது, கற்பனைகளின்படி பிரமாணங்களின்படி நம்ம கை கொள்ளும் பொழுது ஆமேன், கண்டிப்பாக ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கன்ஃபார்மாக நமக்கு தருவார். ஈசாக்குக்கு சொன்னார், நான் சொல்கிறபடி நீ நடப்பா, நான் சொல்கிற இடத்துல இருன்னு சொன்ன பொழுது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தது போல நம்ம வாழ்க்கையிலும் என்ன பார்த்தோம், 100 மடங்கு. ஆமேன். இந்த உலகத்தில் எதையெல்லாம் இழந்தோமோ ஆமேன், இழந்து போன எல்லா நன்மைகள், இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்கள், இழந்து போன எல்லா குடும்ப உறவுகள், நன்மைகள் எல்லாவற்றையும் திரும்ப தருகிற நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறோம். என் நாமத்தின் நிமித்தம் அந்த உலகத்தில் பிள்ளைகளையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, நிலங்களையாவது அப்படிலாம் பார்த்தோம், ஒன்றொன்னா பார்த்தோம். அதெல்லாம் விடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வேன்னு சொன்னார், சும்மா தந்துடுவேன். நீ இழந்து போனதை மனுஷன் வேணால் ஒருவேளை நியாயமான ஆட்களாக இருந்தாங்கன்னா அவங்க நிமித்தம் உன்னை இழந்து போனால், என்னால் இந்த நஷ்டம், அந்த நஷ்ட ஈடுகட்டுறேன்னு சொல்லி அதுக்கு ஈக்குவலாக உன்னை திரும்ப தரலாம். ஆனால் ஆண்டவர் நிமித்தம், நாமத்தின் நிமித்தம், ராஜ்யத்தின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் ஆமேன், இழந்து போனதை எத்தனை மடங்கு, 100 மடங்கு. ஆமேன். 100 எத்தனை தனையாக, 100 இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். மறுபடியும் தேவ சத்தம் கேட்கிற தேவ மனிதன் ஆமேன், அந்த சத்தத்தின்படி நடக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் மட்டும் ஆமேன், ஆமேன். அதனால் அதை தான் மறுபடியும் பார்க்க போகிறோம். நான் அந்த அற்புதங்களை, அதிசயங்களை பெற்றுக்கொள்வதற்கு அத்தியாவசிய தேவைகளில் நம்ம எதிர்பார்க்கிற அற்புதங்கள் நடக்க ஆமேன், எதிர்பார்க்கிற அற்புதங்கள், ஆனால் பூமி எங்கும் செய்யப்படாத அற்புதங்கள் ஆமேன், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும்படியான காரியங்கள், அன்றாட தேவைகள் கூட இல்லாமல் அத்தியாவசிய காரியங்களுக்கு கூட கலங்கி நிற்கிற சூழ்நிலைமைகளில் ஆண்டவர் என்னத்தை நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறாருன்னு பார்க்க போகிறோம். அதுலேயும் முதல் படி
கீழ்ப்படி. ஆமென். கீழ்ப்படி ஏறினா தான் மேல் படிக்கு போக முடியும். கீழ்ப்படியே நான் ஏற மாட்டேன், ஆனால் எனக்கு மேல்படி வேணும்னா என்ன செய்யாது? அந்த கீழ்ப்படிதல் அவருக்கு ரொம்ப தேவையான ஒன்றா இருக்குது. ஆமென். வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்குடைய ஜெபம் அருவருப்பு, அப்படி சொல்லுது பைபிள். ஆமென். இந்த காலை வேளையில் என் கூட சேர்ந்து அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த கீழ்ப்படிதலை தான் பற்றி நம்ம மறுபடியும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வாசித்த வேத பகுதிகளில் யாத்திராகமம் 16வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 21 வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 16லிருந்து கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களிலுள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு 1 ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை 1 ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றையும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும். தேவ சத்தம் கேட்கிற தேவ மனிதன், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற தேவ ஜனங்கள். ஆமென். இதை மறக்கக்கூடாது. இதில் என்ன சொல்லியிருக்கு? மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும். மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். எப்படி வச்சாங்க? யார் சொல்லு கேட்கல? ஆமாம், மோசேக்கு யார் சொல்லியிருந்தா? ஆமேன், ஆமேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட சாத்தான் அவனை அழிக்க நினைத்த பொழுது அந்த நைல் நதியில் அவனை காப்பாற்றி சட்டத்திட்டங்கள் எதிரும் புதிருமாக இருந்த பொழுது அவருடைய மாஸ்டர் பிளான் படி ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை மீட்க தெரிந்து கொண்ட மோசே சொன்னதை மோசேக்கு தேவன் மோசேட்ட சொன்னார். மோசே ஜனங்கள்கிட்ட சொன்னதை என்ன செய்யலை? கேட்கல. என்ன சேர்ந்து வாசிக்கலாம். மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். ஆமென். அப்போது தேவன் நமக்கு கொடுத்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியரை கொண்டு, பலிபீடத்திலே பணிவிடை செய்கிற தேவ மனுஷனை கொண்டு நமக்கு சொல்கிற காரியங்களை நம்ம அப்படியே கேட்கல அப்படின்னா, இங்கே என்ன சொல்லியிருக்கு? பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அன்னன்னைக்கு தேவையானதை என்ன சொன்னார் ஆண்டவர்? அவங்களுக்கு மன்னாவை கொடுக்குறேன்னு சொன்னார். அந்த மன்னாவை அவங்களுக்கு தேவையானதை சேர்த்து வைக்கணும்னு சொன்னார். விடியற்காலத்தில் தான் போனால் அந்த மன்னாவை நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்கள் வீட்டில் போய் மறுபடியும் நல்ல பொறுமையாக வாசிக்கணும், அதை எடுத்துக்கொள்ள முடியும். வெயில் ஏற ஏற அந்த மன்னா என்ன செய்துருமா? உருகி போயிருமா. ஆமென். அப்போது நம்முடைய தொடர்புகள், நம்முடைய உறவுகள் அதிகாலையில் எழுந்து தேவனை தேடுகிற அனுபவம் எனக்கும் உங்களுக்கும் வேணும். ஆமென், ஆமென். அப்போ அந்த காலையில் எழுந்து அவங்க போய் எடுக்கலைன்னா அவங்களுக்கு அன்னைக்கு ஆகாரம் கிடைக்குமா? உருகி போயிருங்க. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஒரு ப்ரொட்டெக்ஷனோட ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணுறார் பாருங்க. தூதர்கள் சாப்பிடுகிற அந்த மன்னாவை தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. பனி பெய்து அதுக்கு மேலே அந்த மன்னா என்ன செய்யுமா? பொழியும். காலையில் போய் அதை என்ன செய்யணும்? அவங்க தேவைக்கு, இன்னைக்கு தேவைக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு, அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை விட்டுறணும். சிலர் அதை என்ன செஞ்சாங்களாம்? எப்போதுமே இந்த கீழ்ப்படியாத ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டே இருங்களேன். அப்போ அவங்க அதை சேகரித்த பொழுது என்ன ஆயிட்டு? பூச்சி பிடிச்சி நாற்றம் எடுத்தது. இது நம்ம வாழ்க்கையில் யாருக்கும் வராதபடி தேவன் வார்த்தையை கேட்டு தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிற தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற அந்த கீழ்ப்படுகிற, ஆமேன், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், சர்வாங்க தகனங்களை பார்க்கிலும் செவி கொடுத்தலும்
உத்தமம். எவ்வளோ பலி செலுத்தினாலும் பரவாயில்ல, நான் 1000 ஸ்தோத்திர பலி 1000 முறை சொல்லிட்டேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். எல்லாம் எடுத்துக்காட்டினா டைம் ஓடி போயிடும். சர்வாங்க தகனங்களை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் இந்த அனுபவத்தை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தரணும். ஆமேன். அதனால் நான் பலி செலுத்த ஸ்தோத்திர பலியாக இருக்கலாம், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்காக சர்வாங்க தகனங்கள் எல்லாம் செலுத்த வரும் பொழுது முதல்ல ஆண்டவர் சொல்கிறபடி என்னுடைய பலிகள் ஆண்டவர் நுகர்கிற ஒரு பலியாக இருக்காங்கிறத அனலைஸ் பண்ணிக்கொள்ள, என்னை நான் ஆராய்ந்து பார்த்து கொள்ள, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அந்த கீழ்ப்படிதலை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தருவாராக. அன்னன்னைக்கு உள்ளதை அன்னன்னைக்கு செய்யாமல் அதை எக்ஸ்ட்ரா தெய்வ மனுஷன் சொல்கிறத கேட்காம செஞ்சதுனால தான் அது பூச்சி பிடிச்சி நாற்றம் எடுத்ததுங்கிறத மறந்து போகக்கூடாது. தேவனையும் தேவன் நமக்கு கொடுத்த தேவ மனுஷனையும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் அந்த கண்டிஷனல் பிளெஸ்ஸிங்ஸையும் ஒரு நாளும் ப்ளேம் பண்ணக்கூடாது, குற்றம் சாட்டக்கூடாது. குற்றவாளி நான் தான். ஆமே. அதனால் இன்னைக்கு எவைகளிலே சரிப்பட வேண்டுமோ அதை சரிப்படுத்தி கொள்ள கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை தருவாராக. கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு கீழ்காற்றை வீச பண்ணுவார். எதிர்பார்க்கிற நன்மைகளை நம்மை தேடி வர பண்ணுவார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னையும் உங்களையும் தொடரும்படி செய்வார். ஆமேன். அடுத்த பகுதி, முறுமுறுக்கக்கூடாது. அவங்க கூடாரங்களில் என்ன செஞ்சாங்க? 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அவ்வளவு ஆடி பாடி ஆனந்த சந்தோஷமாக ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த 15ஆம் அதிகாரத்தை முடிக்கும் பொழுது அவங்களுக்கு தண்ணீர் இல்லாததுனால, அப்பா எவ்வளோ பெரிய ஆண்டவர் அற்புதம் செய்தார், தண்ணியை மதில் போல நிற்க பண்ணார். நிற்க வைக்க முடியுமா? செங்கடலை 2ஆக பிளந்து அந்த கால் நனையாமல் ஜனத்தை நடக்க பண்ணி, ஆமேன், ஒரு தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து வஸ்திரம் பழமையாக போகாமல் அந்த சப்பல் பீயாம, ஆமேன், கால் வீங்காம அப்படிலாம் நடத்தின ஆண்டவர் இப்போ கைவிட்டுருவாரா என்ன? ஆல்ரெடி செய்ததை ஒரு நாளும் நம்ம நினைச்சு பார்க்கறது இல்லை. ஆமேன். தாவீது ராஜா வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் சொல்றாரு? அவனை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். ஒரு குற்றத்தை சொல்லும் பொழுதும் அவன் ராஜாவா இருந்தாலும் அந்த மனுஷன் நீயே அப்படின்னு நாத்தான் வேல் சொல்லும் பொழுது என்ன செஞ்சிட்டாரு? உடனே ஒப்பு கொடுத்தாருங்க. உடனே ரியலைஸ் பண்ணாரு, ஆமா நான் பாவம் செய்தேன், ஐயோ நான் பாவம் செய்தேன். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு ரியலைஸ் பண்ணக்கூடிய, தப்பிதங்களை ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த இருதயத்தை ஆண்டவர் தரணும் நமக்கு. ஆமேன். இந்த பகுதியில் என்ன வாஸ்தவம்? இப்போ முறுமுறுக்குறாங்க உட்காந்து. ஏன் இவ்வளோ செஞ்சவர்? தாவீது சொல்றார், ஒரு விசை சிங்கம் ஒரு விசை கரடி இவைகளின் கைக்கு தப்புவித்த அந்த ஆண்டவர் இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு என்னை தப்புவிக்க வல்லவர்ங்கிற அறிக்கையிட்டு அவங்க எக்யூப்டா இல்லை, அவன்கிட்ட இல்லை, எதுவுமே இல்லை, சின்ன பையன்தான். ஆனால் என்ன சொல்கிறாரு? நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே எதிர்த்து வருகிறேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணினார். ஆமேன். அவன் போட்ட ஒரு கல்லினாலும் கவனினாலும் அந்த பெலிஸ்தனை மேற்கொள்ள, ஆமேன், அவன் பட்டயத்தை உருவ, ஆமேன், அவன் என்ன சொன்னானோ அவன் சொன்னதெல்லாம் அவனுக்கு தான் நடந்தது, கோலியாத்துக்கு தான் நடந்தது, தாவீதுக்கு நடக்கலை. ஆமேன். இந்த காலை வேளையில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்தில் முறுமுறுக்க கூடாது. செய்ததை நினைச்சு பார்க்கணும். எப்பா செங்கடலை 2ஆ பிளந்தாரு, ஒரே கடல்ல துரத்தின பார்வோனையும் சேனை என்ன செஞ்சாரு? அழிச்சு போட்டுட்டாரு. குதிரைகளையும் குதிரை வீரனெல்லாம் அழிச்சு போட்டுட்டாரு. மறுபடி எரிகோவின் மதில்கள், ஆமேன், பிரபாகித்த பிறகு இதெல்லாம் செஞ்சவர். ஏசப்பா தண்ணி இல்லைப்பான்னு கேட்டால் தண்ணி தருவாரா? தரமாட்டாராங்க. உடனே என்ன செய்யறது? கூட்டிட்டு வந்த மோசைக்கு விரோதமா எக்காலம் விடுறது, சத்தம் போடுறது. நாங்கள் எகிப்திலே வாஸ்தவமா இல்லையா? அங்கே எகிப்திலே செத்தா என்ன செய்யும்? தாவலையா இருக்கும். அதுவே எங்களுக்கு தாவலை. எங்களை இந்த இடத்துல எத்தனை முறை இந்த வார்த்தையை சொன்னாங்க. ஆண்டவர் சொல்வார், இதோட 10 முறை அப்படின்னு சொல்றாரு. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப வாட்ச் அண்ட் வீப்பா கண்காணிக்கிற தேவன். ஆமேன். கண்ணோக்கமாக இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு மோசேட்ட, எப்பா இதோட 10 டைம்ஸ் என்ன செய்துட்டாங்க? பறிச்சு பார்த்துட்டாங்க, என்னை சோதிச்சுட்டாங்கப்பா, நீ விட்டு நீ தள்ளி போயிருன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை எரிச்சல் மூட்டக்கூடாது. இந்த முறுமுறுப்பு தேவனுக்கு அருவருப்புங்கிறத மறந்து போகாதீங்க. சமயத்தில் இட் வில் பி டேக் சம் டைம். ஆனால் கண்டிப்பாக ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர்.
நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கிறவர், தமக்கு பயந்த பிள்ளைகளுடைய விருப்பத்தின்படி செய்கிறவர். ஒரு க்ஷணப்பொழுதுல அவர் செய்ய அவரால் முடியும். ஒரு நொடி போதும் அவருக்கு. சில நேரம் சில ப்ராசஸ்குள்ளே நம்மளை கொண்டு போகிறாரே தவிர மற்றபடி அந்த ப்ராசஸ்குள்ளே நம்மளை அழிக்க ஆண்டவர் தெரிந்தெடுக்கலை. ஆமென். அப்போ அந்த முறுமுறுப்பு தேவனுக்கு அருவருப்பு. அந்த முறுமுறுப்பு ஆண்டவர் கூடாரங்களை விட்டு ஒளிய பண்ண நினைக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் அந்த சமூகத்தில் வந்திருக்கிறோம். அந்த இயற்கைக்கு மேற்பட்ட அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்விலே வெளிப்பட வேண்டுமானால், செய்யப்படாத அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், மனுஷனால் இது கூடாதது தேவனால் கூடும் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கூடும்படி செய்ய வேண்டுமானால் அந்த முறுமுறுப்பை அப்புறப்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். யாத்திராகமம் 16:8-9 பகுதியை நம்மெல்லாம் சேர்ந்து வாசித்துடலாமா? பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்க உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம்? உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமா. அப்போ இது என்னது? முறுமுறுப்பு கர்த்தருக்கு விரோதமான ஒரு செயல். ஆமென். என்னத்தை கண்டேன்? இத்தனை நாள் சர்ச்சுக்கு வந்து என்னத்தை கண்டேன்? ஃபாஸ்டிங் பண்ணி ஜோம் பண்ணி என்னத்தை கண்டேன்? வேதத்தை முழுசும் வாசித்து என்னத்தை கண்டேன்? ஆராதனை தவறாமல் போய் சில நேரம் நம்முடைய மாம்சம் அப்படி எழும்போம். ஆமென். நம்முடைய மாம்சம் அப்படி சொல்லும், என்னத்தை கண்டேன், என்னத்தை கண்டேன், இதனால் எனக்கு என்ன பலன் வந்தது, இதனால் எனக்கு என்ன பயன் வந்தது? அப்படி சொல்லக்கூடாது. ஒரு விசை சிங்கம், ஒரு விசை கரடி. ஆமென். செங்கடலை கடக்க உதவி செய்த ஆண்டவர், பிரபாகித்து வருகிற யோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ணின ஆண்டவர். ஆமென். அந்த எரிகோ, கடந்த நாட்களில் கேட்டோம் எரிகோவை பற்றி. அந்த எரிகோவை சமதளமாக்கி அந்த தடைகளை எல்லாம் மாற்றி அந்த பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்துக்குள்ளே என்னை கொண்டு வந்த ஆண்டவர். ஒரே கடல்ல எனக்கு வழியையும் கால்நனையும் ரொம்ப நினைப்பேன். அந்த கடல்ல என்னை துரத்தின பார்வோனை அவன் சேனைகளை அழித்து போட்ட ஆண்டவர். இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைக்கும் அவர் தான் எனக்கு ஆண்டவர், வேறு இரட்சகர் எனக்கு இல்லை. ஆமென். அந்த முறுமுறுப்பு தேவனுக்கு. மோசே என்ன சொல்றாரு? எங்களுக்கு விரோதமாலாம் நீங்க முறுமுறுக்கல, இது யாருக்கு விரோதமானது? நல்ல மனதில் ஆழமாக பதிச்சு கொள்ளுவோம். அந்த முறுமுறுப்பை நம்முடைய கூடாரங்களை விட்டு, நல்ல இதயத்தை விட்டு, நம்ம இருதயத்தை விட்டு, அப்பா இவ்வளோ நாள் தேடி ஒன்றும் நடக்கலை, வாய்க்கலை. கிடைக்கும் கண்டிப்பாக, நடக்கும் கண்டிப்பாக, வாய்க்கும் கண்டிப்பாக. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். ஆமென். செய்யப்படாத அதிசயத்தை கண்டிப்பாக எனக்கு ஆண்டவர் செய்வார். இந்த கான்ஃபிடென்ட்டை விட்டு ஒரு துளி கூட, ஒரு ஹேர்ல கேப் கூட பின்னால் போகக்கூடாது. இந்த நம்பிக்கையில் எப்பொழுதும் உறுதியாக இருக்க கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை தருவாராக. ஆமென். அடுத்தாக்கில் இன்னொரு பகுதி பார்க்க விரும்புகிறேன். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. இது 10 கட்டளைகளில் பிரதானமான இது ஒரு கட்டளை. உண்டா இல்லையா? ஓய்வு நாளை அப்போ சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு, இதுல வருது அந்த பகுதி வருதா இல்லையா? சபை கூடி வருதலை என்ன செய்யக்கூடாது? கண்டிப்பா விட்டு விடக்கூடாது. அது சம்பந்தப்பட்ட பகுதிகள் இப்போ நம்ம வாசிக்க போறோம். 16வது அதிகாரம் 28வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? அதுல இருந்து வாசிக்கலாம். 7ஆம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. இதில் என்ன அப்படின்னா 26லேருந்து வாசிக்கலாம். 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக, 7ஆம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது, அதிலே அது இப்போ 6 நாள் தான் மன்னா பெய்யுது. விடியற் காலத்தில் போய் என்ன செய்யணும்? அந்த மன்னாவை அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பொறுக்கி கொள்ளணும். இதில் ஒரு சத்தியம் இருக்குது. கண்டிப்பாக அதிகாலையில் நேரப்பட வேலைக்கு முன்னால் எழுந்து, கண்டிப்பாக நமக்கு எக்ஸ்ட்ரா வேலை இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் we need extra grace. ஆமென். அப்போ நம்ம இந்த நாளை ஜெயிக்கணும், அந்த நாளில் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் காலையில் எழுந்துடணும். எனக்கு எங்கே போனாலும் அலைஞ்சாலும் வந்தாலும் கரெக்டாக அந்த 4 o'clock அந்த விழிப்பு வந்துடும் கண்ணுக்கு. அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எழும்புவேன். காலையில் எழும்பும்போது நல்லா சில நேரம் ஜோம் பண்ணிவிட்டு பைபிள் வாசிப்பேன். படுக்கையில் எப்போதும் போல் ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவேன். இல்லைன்னா ஜெபம் பண்ணிவிட்டு பைபிள் வாசிப்பேன். ஏதோ
அதை எனக்கு அந்த நேரத்தில் என்னுடைய இதை பொறுத்து. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னும் நம்ம அந்த 1000 ஸ்தோத்திர பலிகள் புக்கிலேருந்து வாசிக்கிறத விட நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் ப்ராக்டிக்கலாக வந்து பாருங்களேன். எனக்கு என்னமோ அதில் அவ்வளோ உடன்பாடு கிடையாது. நீங்கள் செய்கிற உங்களை நான் குற்றப்படுத்த விரும்பலை. அது செய்கிறீங்க, நான் நல்லா செய்யுங்க, அதையும் விட்டுறாதீங்க. நம்ம ஆண்டவரோட நானும் தேவனும் தேவனும் நானும் சொல்லி அமரும் பொழுது எனக்கு செஞ்ச நன்மையை சொல்லி சொல்லி துதிக்கவே நேரம் போதாது, டைம் போதாது. எத்தனை நன்மை! அடுத்தாக்கள் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை துணை, கர்த்தர் கொடுத்த ஊழியங்கள், ஆமேன், அதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்கே என்ன செய்யாது, டைம் போதாது. அப்புறம் உட்காந்து நீங்கள் இன்னும் 1000 ஸ்தோத்திர பலிகளை வாசிங்க. அந்த அதிகால நேரத்தில் அவரவர் தேவைக்கு தக்கதாக அவங்க பொறுக்குனாங்க. 6 நாள் அந்தந்த நாளைக்கு அந்தந்த தேவைக்கு மட்டும் பொறுக்கணும். ஆனால் 6ஆவது நாள் தேவனால் மோசேக்கு கட்டளை என்ன அப்படின்னா, 7ஆம் நாளுக்குள்ளதை என்ன செய்யணும், சேர்த்து எடுக்கணும். அது கட்டளை. இப்போ பாருங்க, அந்த பகுதியை வாசிப்போம். 7ஆம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க இப்பவும் ஒரு கீழ்ப்படியாமல் பார்க்குறோம் பாருங்க. 7ஆம் நாள் போனால் அது என்ன செய்யலையா, காணவில்லை. ஏன்னா ஆல்ரெடி ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டார். 6 நாள் தான் வரும், மற்ற நாளில் அந்தந்த நாளைக்கு தேவையானதை பொறுக்கணும். 6ஆவது நாள் மட்டும் 7ஆம் நாளைக்கு தேவையானதையும் சேர்த்து என்ன செய்யணும், பொறுக்கி அதை இடிச்சோ தளிச்சோ அல்லது மாவாக்கியோ, அது நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அவரவர் விருப்பத்துக்கு ஏற்றபடி அந்த மன்னாவை செய்துக்கலாம். ஆமேன். அப்போது அது என்ன செய்யலை, மறுபடி வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள். இன்னைக்கும் நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்குற ஒரு வார்த்தை, உங்களை பார்த்து கேட்குறாரு, என்னை பார்த்து கேட்குறாரு. ஆமேன். பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். எப்படி ஆகாரத்தை கொடுக்கிறார்? 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றார். அப்படியே ஜனங்கள் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மையாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாய் இருந்தது. அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது வனாந்திரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றான். மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதில் ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியில் வை என்றான். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அது காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்சி சந்நிதியில் வைத்தான். ஆமேன். இப்போ பூச்சி பிடிச்சதா பைபிள் சொல்லுதா? இப்போ யார் சொல்லியிருக்கா அதை எடுத்து வைக்க சொல்லி? 2வது, நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை பின் சந்ததிக்கு என்ன செய்யணும்? இதனால தான். அப்போ என்ன சொல்கிறாரு இதை? ஏன்னா இவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் போகும் வரைக்கும் தான் அந்த மன்னாவை எடுத்துக்கிட்டாங்க. ஆமேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அதான் பின் சந்ததிக்கு நீ சொல்ல என்ன செய்யணும், அதை சாட்சி. அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு காரியமும் சாட்சியாக அமைய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதோடு கூட ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. நல்லா மனசில் வச்சுக்கோங்க. 10 கட்டளையில் ஒரு கட்டளை, தேவன் பலகையை உண்டாக்கி தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட நியாயப்பிரமாணம். ஆமேன். 10 கற்பனைகள் இல்லை, அது ஒரு கற்பனை. ஆமேன். சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள் பைபிள் சொல்லுது. அப்போ ஆண்டவர் சொன்னபடி அந்த 7ஆம் நாளுக்காக ஆகாரத்தை சேர்த்து வைத்த பொழுது அது என்ன செய்யலை, பூச்சி பிடிக்கலை, நாச்சம் எடுக்கலை. ஆமே. இதில் ஆண்டவர் அவங்க கேட்டதை கொடுத்தாரா? இயற்கைக்கு மேற்பட்ட தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தின ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். எண்ணாகமம் 184வது பக்கம், எண்ணாகமம் 11வது அதிகாரம் 18வது வசனம். எண்ணாகமம் 11:18 சேர்ந்து வாசிக்கலாமா? என் கூட சேர்ந்து வாசிங்க.
நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். நீங்கள் எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாக இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம்? கண்டிப்பாக கொடுப்பாரு. தண்ணி தாகமா, தண்ணி கொடுப்பாரு. கொடுத்தாரா கொடுக்கலையா? அந்த தண்ணி கசப்பாக இருந்தால் யார்கிட்ட சொல்லணும்? அப்பமும் முறுமுறுத்தாங்க. ஆண்டவர்கிட்ட சொன்னால் என்ன செய்திருப்பாரு? அந்த மாறாவின் நீரை ஆண்டவர் தேனாக்கி கொடுத்தாரு. அதே மாதிரி மாறாவின் அனுபவங்களை ஆண்டவரோட ஷேர் பண்ணுங்க, ஒரு தேனாய் மாற்றி தருவார். ஆமே. இதில் சொல்லியிருக்கு, அழகா சொல்லியிருக்கு. இறைச்சி கேட்டாங்க. அங்கே சாப்பிட்ட கொம்மட்டிக்காய், வெள்ளரிக்காய் இதெல்லாம் சொல்கிறாங்க. வெங்காயம், வெள்ளைப்பூடு, அங்கேயே செத்தா நல்லா இருக்கும். ஆமே. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் மனதிலே எகிப்துக்கு திரும்பினார்களாம். எகிப்து பாவ வாழ்க்கை, எகிப்து விக்கிரக வழிபாடு, எகிப்து தேவன் விரும்பாத ஒரு வாழ்க்கை, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால ஒரு பாவ வாழ்க்கை. அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து, சாமத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து, வியாதியிலிருந்து விடுதலையாக்கி அவருடைய இரத்தத்தினால் கழுவி அவருடைய பிள்ளையாய் மாற்றின பிறகு என்ன செய்யக்கூடாது? எகிப்தை நினைக்கக்கூடாது. அங்கே இருந்தோம், நாங்கள் அப்படி இருந்தோம், அப்படிலாம் நாங்கள் சாப்பிட்டோம், அப்படிலாம் நாங்கள் இருந்தோம், ஊன்னு என்ன செய்யக்கூடாது? அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் இருந்தோமே நாங்கள், இன்னைக்கு நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோமே. இல்லை, கஷ்டப்படலை. ஒரு நல்ல வழிக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமையை வெளிப்படுத்த ஆண்டவர் நம்மை கொண்டு போயிட்டு இருக்கிறாருங்கிறத மறக்கக்கூடாது. சில ப்ராசஸ்குள்ள கொண்டு போறாருங்கிறத மறக்கக்கூடாது. ஆமே, ஆமே. 7 மடங்கு அக்கினி நெருப்புக்குள்ள இருக்கோன்னா ஒரு நாள் பறைசாற்றப்படும், அந்த தானியேலுடைய தேவனே தேவன் என்று. சிங்கக்கவிக்குள்ள போடப்படுறோம் அப்படின்னா அந்த தானியேலுடைய தேவனே தேவன் என்று சொன்னப்பட, ஷாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத் நேகோவுடைய தெய்வம் 7 மடங்கு மெருகேற்றப்பட்டாலும், ஆமே, ஒரு சாட்சியை எழுத, ஒரு சாட்சியை விளங்க பண்ண, ஆமே, சாட்சி பெட்டிக்கு முன்னால நம்ம நிக்க சோர்ந்து போகக்கூடாது. சில ப்ராசஸ்குள்ளே போகிறோன்னா. ஆமேன். அப்போ ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? கொடுப்பேன்னு சொன்னார். இறைச்சி எப்படிலாம் சொல்கிறார் பாருங்களேன். 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள், 1 மாதம் வரைக்கும் புசிப்பீங்க சொல்லியிருக்கு. உங்கள் மூக்காலை புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் புசிப்பீங்க. இவ்வளவு அற்புதம் செஞ்ச கர்த்தரை என்ன செஞ்சிட்டீங்க? ஒரு நிமிஷத்தில் அசட்டை பண்ணிட்டீங்க. ஆமேன். அடுத்தாக்களை சொல்லியிருக்கு, அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6000 பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி 6000, நம்முடைய 6 லட்சம், சாரி, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர். ஆமேன். எப்படி இது முடியும் ஆண்டவரே கேட்குறான். இன்னைக்கு நம்ம தேவை அப்படிதான் இருக்கு. மலைக்க பண்ணுகிற தேவைகளோடு, மலைக்க பண்ணுகிற சூழ்நிலைமைகளோடு, மலைக்க பண்ணுகிற கடினமான பாதைகளோடு. ஆமேன். அருமையான தேவ பிள்ளையே, மோசே கேட்குறான், இவ்வளோ அற்புதத்தை பார்த்த, ஆமேன், தேவ ஜனத்தை நடத்துகிற, தேவ சத்தம் கேட்கிற தேவ மனிதன் கேட்குறான். என்ன கேட்குறான்? ஏசப்பா, என்னுடைய கமிட்மெண்ட் இவ்வளோ இருக்க, எப்படி பார்த்து அருவீங்க? ஆமேன். இங்கே பாருங்க, அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா? அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். கண்டிப்பாக காணப்போகிறோம். சத்தம் கேட்டு அவர் சொன்னபடி செய்யலைன்னா கண்டிப்பாக நம்ம சொல்லாததை செஞ்சால் என்ன நடக்கும்? ஆமாம், அதை மனசில் வச்சிடணும். ஆனால்
அவர் சொல்படி செஞ்சா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? கண்டிப்பா இயற்கைக்கு மேற்பட்ட சாட்சி பெட்டி முன்னால நிற்போங்க, சாட்சி எழுத வைப்பாரு. ஆமே, தெவிட்டு போகும்படியாய். அப்படின்னா என்ன? பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதங்கள். ஆமே, நம்மளை அதாவது நம்மளை வியப்பூட்டுகிற ஆசீர்வாதங்கள், இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியான ஆசீர்வாதங்கள். அவர் முடியல, அப்படி கொடுக்குறாரு ஆசீர்வாதம். 20 நாள் அப்படின்னு விடலை, 1 மாதம் வரைக்கும். ஆமே, மூக்கால புறப்படுற வரைக்கும், தின்னு செழிக்கிற வரைக்கும். ஆமே, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிக்கிற அனுபவங்கள் வரும் வரைக்கும். ஆமே, நல்லா இருந்தால் தான், சந்தோஷமாக இருந்தால் தான் நல்லா சாப்பிட முடியும். எவ்வளவு விருப்பமுள்ள ஆகாரத்தை சமைச்சு வச்சாலும் மனசு சரியில்லைன்னா சில நேரம் தண்ணி கூட குடிக்க முடியாது. எல்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன். எவ்வளோ விருப்பமான ஆகாரம் முன்னால் இருக்கும், தண்ணி கூட என்ன செய்ய முடியாது. எப்படிங்க அந்த ஆகாரத்தை சாப்பிட்றது? 1 வாய் சோறு கூட உள்ளே இறங்காது. நிறைய நேரம் பாஸ்டர் இருக்காங்க, சிஎம்சியில் இருக்கும்போது சாப்பிட முடியாது என்னால். வாங்கிட்டு வருவான் ஜபா, தூக்கி போட்டிருக்கேன். என்ன செய்ய முடியாது? கஷ்ட நேரங்கள், கடின பாதைகள், கண்ணீரின் அனுபவங்கள், மலைக்கப்படுகிற சூழ்நிலைமைகள், என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற மகிழ்ச்சியும் சமாதானமும் நிம்மதியும் எல்லாம் ஒன்றா தரும் பொழுது, ஆமே, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமே, எல்லாம் எடுத்துக்கட்ட டைமில் என் கூட சேர்ந்து பாருங்கள். 31வது வசனம் அதே பகுதியில், எண்ணாகமத்தில் சேர்ந்து வாசிக்கலாமா? 11:31. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் கிடைச்ச உடனே சந்தோஷம் தாங்கலை. மன்னாவை வாங்கி விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டு சலிச்சு போயிட்டாங்க, பார்த்ததையே பார்த்து. ஆமே, இதே அனுபவங்களோட போகிற தேவ பிள்ளையே, எதிர்பார்க்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, கிருபைகளை இடங்கொள்ளாமல் போக மட்டும். ஆமேன், ஆசீர்வாதங்களை, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலை வேளைகளை தெவிட்டி போகிற அளவுக்கு. ஆமே ஆமே, சாப்பிடும்போது சில நேரம் ரொம்ப திருப்தி ஆகிட்டா என்ன ஆகும்? திகட்டுது. அப்படி சொல்லுவோம்ல, ஸ்வீட்லாம் சாப்பிட்டோன்னே ரொம்ப திகட்டுது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில், நம்ம எதிர்பார்க்கிற சூழ்நிலைமைகளில், ஆமே, எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளில், நம்ம எதிர்பார்க்கிற ஜப காரியங்களில், நம்ம வைத்து ப்ரேயர் ரிக்வஸ்ட் வச்சு ஜெபம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அவைகளில் எல்லாம் ஆண்டவர் வியப்பூட்டுகிற அனுபவங்களுக்குள்ளால செய்யப்படாத என்னதான் ஒரு காற்று அவரிடத்திலிருந்து வந்தால் போதுங்க, அவருடைய செயல்கள் பூமி யாருக்கும் செய்ததாக எங்கேயும் செய்ததாக நம்ம கேட்கல, காணலை, பார்க்கல. தேவன் தமது பிள்ளைகளுக்கு உண்டு பண்ணி வைத்தவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷ இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமேன். அதான் பக்தன் சொல்லுகிறார், ஆண்டவரே, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது, பெரிய நன்மையை. ஆமேன். கண்டிப்பாங்க, ஒரு காற்றை வீச பண்ணினா போதும், திகட்டுற அளவுக்கு. ஆமேன். போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு அப்பா தாங்க முடியல. பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதங்கள். ஒரே ஒரு பகுதியை வாசிச்சுட்டு நீங்கள் வீட்டில் போய் இந்த எண்ணாகமம் 11வது அதிகாரத்தையும் வாசிக்கணும். ஆல்ரெடி நம்ம இன்னைக்கு பார்த்த வேத பகுதி யாத்திராகமம் 16 வாசித்தோமா, அதையும் நீங்கள் வாசிக்கணும். இப்போ என் கூட சேர்ந்து 864வது பக்கம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 13வது வசனம் சேர்ந்து எல்லாரும் வாசிக்கணும். ஒருத்தர் கூட வாசிக்காமல் இருக்கக்கூடாது. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து
ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. யாருடைய வாய் சொல்லிட்டு? இதில் என்ன சொல்லியிருக்கு? ஓய்வு நாள பரிசுத்த நாளென்றும், ஆமென், மனமகிழ்ச்சி நாளென்றும் எண்ணணுமா? ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாள மகிமையுள்ள நாளென்று எண்ணி மகிமையாக எண்ணுவாயானால். இன்னைக்கு ஒரு ஆராதனைக்கு வர்றவங்க தீர்மானம் பண்ணுங்க, இந்த வருஷத்தில் நான் சாயங்கால ஆராதனைக்கு வருவேன்ப்பா. கண்ணம் பண்ணி தான் பாருங்களேன். நம்ம விதைக்கிறோம், கண்டிப்பாக நம்ம நல்ல நன்மைகளை அறுவடை செய்ய கர்த்தர் உதவி. ஜெபம் பண்ணும்படி கேட்கிறேன். எழுந்திருப்போம். கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். அது யாக்கோபுடைய சுதந்திரமே, அது ஒரு தனி ஆசீர்வாதங்கள். ஆமென். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு ஜெபம் பண்ணும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, இந்த கீழ்ப்படுகிற அனுபவத்தை நீர் எங்களுக்கு தரணும். ஆண்டவரே ஐயா, முறுமுறுக்காமல் ஆண்டவரே செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அவைகளில் ஒன்றை போல இதையும் ஆண்டவர் செய்வார் என்கிற ஆண்டவரே அந்த விசுவாசம் நம்பிக்கையை தரணும். ஆண்டவரே, மனதில் கூட நாங்கள் எகிப்துக்கு திரும்பாமல் ஆண்டவரே உம்முடைய நன்மைகளை ஆண்டவரே வரப்போகிற ஆசீர்வாதங்களை நினைச்சு உம்மை பாடி துதித்து ஆராதிக்க கிருபை தரணும். 10 கற்பனைகளில் ஒரு கற்பனை உம்முடைய விரதலினால் எழுதப்பட்டது. ஆண்டவரே, அந்த பரிசுத்த நாளில் ஓய்வு நாளில் சிலர் தேடி போன பொழுது அது கிடைக்கலப்பா. அந்த நன்மைகளை நாங்கள் தேடி போன பொழுது அது கிடைக்கல. வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்கு அந்த நாளில் எங்களுக்கு இஷ்டமானதை செய்யாம, எங்க சொந்த பேச்சை பேசாம ஆண்டவரே சபை கூடி வருதலை விட்டுவிடாம அதை பரிசுத்தமாய் நாங்கள் ஆசரிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. இந்த பெண்கள் ஆராதனையில் இன்னும் அநேகரை அழைத்து வர கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஐயா ஒரு காற்றை வீச பண்ணுவீராக. எதிர்பார்க்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே அவர்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிப்பதற்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்படுவதாக நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, ஒரு நல்ல ஆண்டவரே ஆகாரத்தை உமது பிள்ளைகளுக்கு கொடுத்தீரேப்பா. ஆண்டவரே, அவர்கள் தவிட்டு போகிற அளவுக்கு கொடுத்தீரே. இன்றைக்கு எதிர்பார்க்கிற ஆன்மீக நன்மைகள், இன்றைக்கு எதிர்பார்க்கிற சரீர பிரகாரமான நன்மைகளை அப்படியே பரத்திலிருந்து கர்த்தர் உமது பிள்ளைகளுக்கு தந்து கர்த்தர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நாமத்தை மகிமைப்படுத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். செய்யப்படாத அதிசயங்கள் மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும்படி செய்து ஒரு கீழ்காற்றை கர்த்தர் வீச பண்ணுவாராக. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.